நாகரிகமற்ற நபராக நான் லாரன்ஸை பாக்குறேன். ரொம்ப ஒரு மகா மட்டமான பேச்சுக்களை பேசுறாரு. கேள்வி கேட்டா கரண்ட் வருமானா கேள்வி கேட்டா கரண்டே வராதுல. எதுக்காக சட்டசபை கூடணும், எதுக்காக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக பாராளுமன்றம் கூடணும், எதுக்காக அங்கே எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க? புரியுதா? ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சியை ஆக்கப்பூர்வமா வழி நடத்துறது எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகள் தொடுக்கக்கூடிய கேள்விகள் தான். இங்க கேள்விகள் கேட்கப்படும் போதுதான் இங்க ஒரு பதில் பிறகுது. பதில் மூலமா ஒரு மக்களுக்கான தீர்வு ஏற்படுது, ஒரு நியாயம் கிடைக்குது. அவர மாதிரி ஆட்களுக்கு பேசி நம்ம நேரம் செலவழிக்க மீண்டும் தமிழ்நாட்டுல தெலுங்கர்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது மாதிரியான செயல்களை நீங்க செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்க உங்களுடைய பேச்சுக்களை கண்டிப்பாக நாவடக்கம் வேணும். கண்டிப்பா உங்களுடைய பேச்சுக்களை திருத்திக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி செயல்களை செஞ்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்ப்புங்கிறது ரொம்ப கடுமையான முறையில் இருக்கும். இது மாதிரி ரொம்ப மெதுவாலாம் ரொம்ப சாஃப்டாலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். வேற மாதிரியான பதில்களை நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. ஆனா இப்போ சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் வெளியில இருந்து மாற்றுக்கட்சியில இருந்து வரவங்களுக்கு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் ஒரு திடல் போட்டு மக்களை திரட்டி டிவிக்கு ஒரு பெரிய விழாவை நடத்தியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை திரள் நிதி பிச்சை எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற அதே டிவிக்கே ஒரு சாதாரண மாற்றுக்கட்சியில இருந்து வர எம்எல்ஏக்களுக்கு இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படிங்கிறத நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க ஆதி. ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு பல்வேறு வகையில இருந்து வருமானங்கள் வரும், அதெல்லாம் இருக்கும். நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக போராடுது, மக்களோடு நின்று போராடுது. நம்ம போராட்டத்தில் ஆகக்கூடிய செலவுகள் அனைத்துமே அங்கே கூடக்கூடிய மக்களுக்காகத்தான் எல்லாமே நடக்குது. அது கட்சிக்காரங்களும் மக்களும் எல்லாருமே பொதுமக்கள் தான். பொதுமக்களில் ஒரு நபர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றாங்க. அப்போ நம்மளுடைய கட்சி நமக்கு நாமேன்ற மாதிரி தான். நம்மளுடைய கட்சி நம்மளுடைய செலவுகளை நாமளே பார்க்கறதுக்கு திரள்நிதி நம்ம வாங்கிக்கிறோம். இந்த திரள்நிதி வச்சு யாரும் கோடீஸ்வர வாழ்க்கை வாழலை. அதை மற்றவங்க பரப்புரை செய்கிறாங்களே தவிர அது வல்ல, அது உண்மையல்ல. அந்த அளவிற்கு திரள்நிதியை நாம் தமிழர் கட்சிக்கு வருவது கிடையாது. கிடைக்கக்கூடிய நிதியை வச்சு தான் இந்த கட்சியே இதுவரைக்கும் 15 ஆண்டுகள் தாக்கு பிடிச்சி இந்த மக்கள் பணியில் நிற்கிறோம். இன்னைக்கு மக்கள் பணியில் நிற்கிறதுக்காக மக்கள்கிட்டே உதவி வாங்கி மக்களுக்காகவே நம்ம செலவழிக்கிறோம். அதை வச்சு ஆதியோ சிவசங்கரனோ சீமானோ தனிப்பட்ட முறையில் எந்த வகையான பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலை. அது நம்மளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஏன் இதை சேர்க்கிறீங்கன்னா சீமானனை பற்றின நெகட்டிவ் பூரா இன்னைக்கு போய் கிராம மக்களில் ஒவ்வொருத்தரையும் போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் சீமானனே 15 வருஷமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு, நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு கஷ்டப்படுச்சு, இந்த கட்சி எந்த அளவிற்கு எந்த அளவுக்கான கடினமான பாதைகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்ற ஒரு விடயம் போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட சேராதுக்கான காரணமே என்னன்னா நாம இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு பதில் சொல்லாமலே போயிடும். அப்ப இந்த மாதிரி அவதூறுகளுக்கு நாம பதில் சொன்னானாச்சும் மக்கள்கிட்ட போய் சேருதான் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த திரள்நிதி என்பது மக்களிடமிருந்து வாங்கி மக்களுக்காகவே போராட்டங்களுக்கு செலவழிக்கிறதா திரள்நிதி. இது வாங்குவது தவறில்லை. இது பண்டைய காலம் தொட்டு மக்கள் பணியில் இருக்க இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு பொருளாதார வழிமுறையே என்னன்னாக்கா திரள்நிதி தான். மக்கள்கிட்ட உண்டியல் குலுக்கி வாங்கி கட்சி நடத்தினா அது அப்படித்தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வளர்ந்துச்சு. அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற திராவிட சித்தாந்தம் உருவாச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் இருக்கு. ஆகவே அது தவறே கிடையாது. நம்ம லாட்டரி டிக்கெட் மூலமா கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து நிதி வாங்கினா தப்பு. நம்ம கஞ்சா விற்கிறவன்ட்ட இருந்து நிதி வாங்கினா தப்பு. நம்ம சீட்டாட்ட கிளப் வைக்கிறவன்ட்ட இருந்து நிதி வாங்கினா தப்பு. சாராய முதலாளிகள்ட்ட இருந்தோ இல்ல பிளாக்ல சாராய விற்கிறவன்ட்ட இருந்து நிதி வாங்கினா தப்பு. அல்லது வேற எங்கேயாவது கொள்ளையடிச்சு பிரார்த்தல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நிதி வாங்கினா தப்பு. மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்கி மக்களுக்காக போராட தவறே கிடையாது. தாவேக்காவுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்றா நீங்களும் நானும் சொல்ல தேவையில்லை. காலம் அதை உணர்த்தும். நாம இப்ப கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள அவதூறு பரப்புறாங்க. எதுக்கு அவதூறு பரப்பிட்டு காலம் தெரியப்படுத்திடல. இன்னார் தாண்டா முதல் போட்டவன், இன்னார் தாண்டா முதலமைச்சர், இன்னார் தாண்டா முதல் போட்ட அமைச்சர் என்னைக்கா தெரிய வந்து அன்னைக்கு தெரியும். டிவிக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால நிறைய திரைத்துறையில இருக்கிறவங்க அரசியல் சம்பந்தமா பேச மாட்டாங்க. இப்போ டிவிக்கு விஜய் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அண்ணன் ராகவலாரன் சார் இருக்கட்டும், சமீபத்தில் இந்த மாஸ்டர் மகேந்திரன் என்ன சொன்னாருன்னா கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமாங்கிற மாதிரி நக்கலா பதிவு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பைத்தியம். அதாவது அந்த பையன்லாம் பேச பேர் என்ன இருக்கு, மாஸ்டர் மகேந்திரன். மாஸ்டர்னா யாருக்கு பேர் வைப்பாங்க? அந்த பையன் குழந்தை நட்சத்திரம் தான் இருந்தா. அப்படி எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன், அதெல்லாம் தெரியாமல இல்ல, எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன் தான். நான் அவருடைய தொடர்பு கூட நம்ம நண்பர்களோட இருக்கும்போது அவர்கிட்ட தொடர்படுத்தி எல்லாம் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப நான் திரைத்துறையில கொஞ்சம் நட்பு பழகும் போது நிறைய நண்பர்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட அவருக்கு ஒரு படங்கள்லாம் போய் கதையெல்லாம் சொன்ன நண்பர்களா இருக்காங்க. நல்ல எனக்கு ஒரு அறிமுகமான நபர். என்னையே அவருக்கு நினைவு இருக்காது. நான் அவரை நிறைய இடங்கள்ல அந்த கதை சொல்லும் போது நண்பர்கள் போகும்போது சந்திக்கும் போது வாய்ப்புகள் இருந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா அவர் மாஸ்டராகவே என்ன வரை இருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டராகவே இருக்காரு. கொஞ்சம் குழந்தைத்தனத்துல இருந்து வெளியில வரணும். கேள்வி கேட்டா எதுவுமே கிடைக்குமான்னா இங்க இருந்து பிச்சைக்காரன் கூட கேள்வி கேட்க முடியும். அவர் பாடி லாங்குவேஜ் இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுங்க மாதிரி இன்னைக்கு விஜய் முதலமைச்சரானது அவங்க மாதிரி ஆட்களை பேச வைக்குதா? மறுபடியும் திரைத்துறையில இருந்து அரசியல சுலபமா பேரலாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல மாஸ்டர் மகேந்திரன் அவருடைய பொழப்பை பார்த்து நல்லபடியா அவர் இன்னும் திரைத்துறையில சாதிக்க வேண்டியது இருக்கு. அவர் குழந்தை நட்சத்திரமா இருந்த காலகட்டத்துல என்ன சொல்லலாம், சிம்பு மாதிரி அவரும் ஒரு நல்ல நடிகரா, ஒரு பெரிய நடிகரா வந்திருந்தா திரைத்துறையில சில்வர் ஜூப்ளி வரையும் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகரா இருந்திருப்பார். ஏன்னா அவர் குழந்தையா இருக்கையில இருந்து நடிக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய அளவிற்கு ஒரு 50 ஆண்டுகள் திரைத்துறையில அனுபவம் வாய்ந்த நபரா வந்திருக்கணும். இது மாதிரி சிறுபுலத்தனமா பேசி எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியாம ஒரு நாகரிகமற்ற முறையில நக்கலு நையாண்டி எடக்கு, புரியுதுங்களா? இதை விட அதிகமா நம்ம பேசுவோம். இதை விட அதிகமா பேசக்கூடிய ஆட்கள். அதனால அவருக்கு நாகரிகம் இல்ல. கேள்வி கேட்டா கரண்ட் வருமானா கேள்வி கேட்டா கரண்டே வராதுல. எதுக்காக சட்டசபை கூடணும்,
எதுக்காக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக பாராளுமன்றம் கூட்டணும், எதுக்காக அங்கே எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க? புரியுதா? ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சியை ஆக்கப்பூர்வமா வழி நடத்துறது எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் தொடுக்கக்கூடிய கேள்விகள் தான். இங்க கேள்விகள் கேட்கப்படும் போதுதான் இங்க ஒரு பதில் பிறகுது. பதில் மூலமா ஒரு மக்களுக்கான தீர்வு ஏற்படுது, ஒரு நியாயம் கிடைக்குது. அது அவர் மாஸ்டர் மகேந்திரன் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அவரை மாதிரி ஆட்களுக்கு பேசி நம்ம நேரம் செலவழிக்காம அவர் ஒரு சின்ன பயலாவே கடந்து போயிடும். சின்ன பையில கேட்கறதுல எதுவும் பதில் சொல்லிக்க மாட்டோம். அவர் ஒரு சிறுவராகவே நம்ம கருதுற சிறுவராகவே கடந்து போயிடுவோம். அவர் இதுக்கு மேலேயும் பேசினாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் தம்பிகள் யாரு, சீமானுடைய தம்பிகள் யாரு, பிரபாகரனுடைய பிள்ளைகள் யாருன்றதை தெரியப்படுத்தும். தமிழ்நாடு முழுக்க இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது இந்த இடைத்தேர்தல்கள் தான். முக்கியமாக திருச்சி கிழக்கில் அண்ணன் விஜய் வெற்றி பெற்று ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதில் யார் போட்டியிட போகிறாங்கிற விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு ராகவா லாரன்ஸ் பேட்டி கொடுத்து திமுக டிவிகேவுக்கு ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதரவு தெரிவிக்கும் போதே தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் தெலுங்கர்கள் தான் நம்ம மேலே அக்கறை வச்சு அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் பேட்டியில் சொல்லும் போதே எதிர்த்து பேசினா தெருநாய்களோட பொதுமக்களை ஒப்பிட்டு பிஸ்கட் போடணும், பிரியாணி போடணுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணன் ராகவா லாரன்ஸோட அரசியல் வருகைய நாம் தமிழர் கட்சி சீமானே இடையில விமர்சனம் பண்ணி பிரச்சனை ஆச்சு. இல்ல அது வந்து அவர் மேடையிலேயே பதிலடி கொடுத்தாங்க. மேடையிலேயே சீமானுடைய பேரை சொன்ன உடனே கீழே இருக்க ஆடியன்ஸ் பூராமே, அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுக்கிற ஆடியன்ஸ் கீழே இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே சரி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பேச்சை பாதியில நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் கூட அது பேட்டி கொடுக்கல. என் பசங்க வந்து சீமானுக்கு எதிராக தேர்தலை போட்டியிட சொன்னாங்க அப்படிலாம் பேசியிருந்தாரு. நாகரிகமற்ற நபராக நான் லாரன்ஸை பார்க்குறேன். ரொம்ப ஒரு மகா மட்டமான பேச்சுக்களை பேசுறாரு. அவர் ஒப்பீடு செய்வது வந்து இங்க இருக்கக்கூடிய சக அரசியல்வாதிகளை நாயோட ஒப்பிடுறாரா, மக்களை வாக்காளர்களை, நம்ம வாக்காளர்னு சொல்றதுல தாய் தமிழ் உறவுகள் தான் சொல்லுவோம், இருந்தாலும் அவருடைய பாஷையில சொல்லணும்னா வாக்காளர்களை நாயோட ஒப்பிடுறாரா, இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இங்க வாழக்கூடிய வாக்குரிமை இல்லாம வாழக்கூடியவங்களை சேர்த்து அப்படி சொல்றாரா, எந்த விதத்துல அவர் சொல்றான்னு தெரியல. உண்மையிலேயே நிறைய பேர் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நான் கூட எக்ஸலத்துல ட்விட்டர்ல பார்த்தேன். ரொம்ப ஒரு மோசமான அருவருக்கத்தக்க கொச்சையான பேச்சா இருக்கு. அவருடைய பேச்சிலேயே ரொம்ப தலக்கணம் அதிகமா தெரியுது. அவர் தன்னை ஒரு பெரிய சக்தியாக அவர் நினைக்கிறேன். தன்னை ஒரு பெரிய ஆளுமை, பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. அது என்ன சொல்றது, பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு சொன்ன மாதிரி இந்த அரசியலுங்கிறது ரொம்ப பறந்து விரிந்த ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு துறை. இந்த துறையில வந்து அவரால் வந்து எந்த அளவுல சாதிக்க முடியும்னு தெரியல. அவர் வந்து நிறைய பேத்துக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேத்துக்கு உதவி செய்யறாரு, நிறைய காப்பகங்களா வச்சு நடத்துறாருன்னு கேள்விப்பட்டு, அதெல்லாம் நல்ல செயல்கள் தான், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனா அதே நேரத்துல உங்களுடைய நீங்கள் பிறந்த மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு, அது உங்களுடைய சொந்த மண் இருக்கு. அந்த மண்ணுக்கு போங்க, அந்த மண்ணுல ஒரு அரசியல் செய்யுங்க, அந்த மக்களுக்கு தேவையான அரசியலை செய்யுங்க, அதுதான் சரியா இருக்கும். மீண்டும் வந்து தமிழ்நாட்டுல தெலுங்கர்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது மாதிரியான செயல்களை நீங்க செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக உங்களுடைய அரசியலினுடைய ஆரம்பமே ரொம்ப தவறா இருக்கு. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய பேச்சுக்களை வந்து கண்டிப்பாக நாவடக்கம் வேணும். கண்டிப்பா வந்து உங்களுடைய பேச்சுக்களை திருத்திக்கிறணும். ரொம்ப கவனமாக அரசியல்ல வந்து வார்த்தைகளை விடணும். அது நீங்க வந்து ஒரு திரைப்பிரபலமா இருக்கையில இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து உங்களை வந்து கவனிப்புக்கு உள்ளாக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மக்கள்கிட்ட எளிதா போய் ரீச் ஆயிருவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப தவறா போகும்போது மக்களுடைய எதிர்ப்பை கடுமையா சந்திக்க வேண்டியது இருக்கும். இது ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய திரைத்திரைகளோட உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். உங்கள் மேல இருக்க நல் மதிப்புல தான் நாங்க சொல்றோம். மீண்டும் இதே மாதிரி செயல்களை செஞ்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்ப்புங்கிறது ரொம்ப கடுமையான முறையில் இருக்கும். இது மாதிரி ரொம்ப மெதுவாலாம் ரொம்ப சாஃப்டாலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். வேற மாதிரியான பதில்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. உங்களுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு தமிழக மக்களை பாதிக்குதோ அதை விட அதிகமாக நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாகிற அளவிற்கு எங்களுடைய எதிர் நடவடிக்கை இருக்கும்ன்றதை எச்சரிக்கையா இங்கே தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு இறுதியா ஒரே கேள்வி, கேள்வி முடிக்கல, நீ முடிஞ்சது. இந்த சமூக வலைதளம் தாக்கம் ரொம்ப இருந்ததுனால தான் டிவிக்கே இன்னைக்கு வெற்றி பெற்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம் டைம் கொடுங்க, உடனே எதையும் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட காலவாசம் கேட்கறதே டிவிக்கே. அதே சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நடக்காத உடனே விஜய் தான் செஞ்சாருன்னு சொல்லி பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் பிரைவேட் பள்ளியில் கொடுத்த சைக்கிள், அடுத்து சேர தூக்கி போட்டாரு, சட்டைகள் சாமி கும்பிட்றாரு, இதெல்லாம் பெருசாக பேசி அதை சாதனைங்கிறாங்க. இந்த சமூக வலைதளத்தில் மக்கள் வந்து குழம்பிடுறாங்களா இல்லை குழப்பிடுறாங்களா டிவிக்கேல இருக்கிறவங்க? சமூக வலைதளங்களை கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திக்கிடுச்சு. அது பொய் தான் சொல்றாங்களா உண்மைதான் சொல்றாங்களான்னு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு பயன்படுத்திக்கிச்சு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தமிழக வெற்றி கழகம் பொய்யாவே பயன்படுத்திருச்சு, பொய்யவே சொல்லிருச்சு, பொய்யவே பரப்பிருச்சு. நாம் தமிழர் ஏன் அந்த வேலையை செய்யலை? நான் கேட்கறது, தமிழக வெற்றி கழகம் செய்வது பூரா அவதூறு, பொய் சொல்றாங்க, இந்தங்க தமிழக வெற்றி கழகம் செய்த தவறுகளுக்கு காணொலி 2 ஒப்பீடு செஞ்சு போட்டுக்கணுமா இல்லையா? ஏன் செய்யல? நாம் தமிழர் கட்சி செய்ய தவறுன்னு நம்ம பேசியிருக்கணும். ஆதி நாம் தமிழர் கட்சி 2010 சீமானனே இந்த பேச்சுக்களை பேசியிருக்காரு, 2007 இந்த பேச்சுக்களை பேசியிருக்காரு. பாருங்க, அண்ணன் சீமானனே 2010 பேசினது 2015 பழிச்சிருச்சு, 2015 பேசினது 2025 பழிச்சிருச்சு. அண்ணன் வந்து தீர்க்கதரிசியா 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இதை எடுத்து காணொலிகளை ஒப்பீடு செஞ்சு போட்டுக்கணுமா இல்லையா? சீமானுடைய காணொலிகள் எத்தனை போராட்டங்கள், பழைய போராட்டங்களுடைய காணொலிகள் இருக்கு.
எத்தனை புகைப்படங்கள், பழைய புகைப்படங்கள் இருக்கு. ஏன் நம்ம அதை செய்யல? 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியின் மூலமாக தவறான காணொலியோ உண்மையான காணொலியோ அல்லது புறம்பா பேசினாங்களோ பொருளையை கிளப்புனாங்களோ கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்கல்ல, சமூக வலைதளங்களை பயன்படுத்திருக்காங்கல்ல. தமிழக வெற்றி கழகம் தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலையில, தமிழக வெற்றி கழகம் யூடியூப் மாதிரி தனியா ஒரு ஆப் ஆரம்பிக்கலையில, தமிழக வெற்றி கழகம் இன்ஸ்டாகிராம் மாதிரி திரும்ப இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கலையில. ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டாகிராமை தானே பயன்படுத்திக்கிட்டான், ஏற்கனவே இருக்கக்கூடிய யூடியூப்பை தானே பயன்படுத்துறாங்க, ஏற்கனவே இருக்க எக்ஸ் தளத்தை தானே பயன்படுத்துறாங்க. ஏன் அதை நாம் தமிழர் கட்சி செய்யல? நான் என்னைய பொறுத்தல ஒன்று சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகம் உண்மையவோ பொய்யவோ கொண்டு போய் மக்கள் மத்தியில சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சேர்த்துருச்சுன்னா 15 வருஷமா நாம போராடிக்கிட்டு இருந்த நாம அதை ஏன் செய்ய தவறணும்? தமிழக வெற்றி கழகம் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டியிருக்கணும். அவர்கள் போலியா பரப்புரை செஞ்ச காணொலிகளையும் நம்ம மக்கள் மத்தியில் அப்பட்டமா தோலுரிச்சு காட்டியிருக்கணும். நாம் தமிழர் செஞ்ச நல்லதையும் கொண்டு போய் சேர்த்திருக்கணும். இதுதான் நாம் தமிழர் கட்சி சோசியல் மீடியா பயன்படுத்த விதமாக இருக்கணும். நாம பயன்படுத்த தவறிட்டோம். உண்மையாக இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்த தவறிட்டோம். பொய்யாக இருந்த இன்னொரு கட்சி வந்து பயன்படுத்தி ஜெயிச்சிருச்சு. நம்மளுடைய தவறை நம்ம உணர்ந்தோம்னா ஜெயிக்க முடியும். இன்னமும் தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படி, தமிழக வெற்றி கழகம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா விஜயனே தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சி விமர்சிப்பதை குறைச்சிக்கிட்டு இந்த ஒரு குறைந்தபட்சம் 6 மாசம் ஆச்சு. நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு என்ன செய்யறது? இடைத்தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு. இடைத்தேர்தல் இப்பவே வேட்பாளர் வச்சு வேலையை ஆரம்பிச்சா தமிழக வெற்றி கழகம் வர்றதுக்குள்ள மக்களை போய் சென்றடைஞ்சிடல. கடைசி 15 நாளும் கடைசி 30 நாளும் போய் ஒவ்வொரு தெருவா போய் என்னைக்கு போய் நம்ம முடிக்கிறது? இப்ப விட்டா தெருமுனை பிரச்சாரம் வரையும் போய் செய்யலாம். டோர் பை டோர் பிரச்சாரத்துக்கு போகலாம். ஒட்டு மொத்தமா 5 தொகுதி, 5 தொகுதிக்கு ஒவ்வொரு மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த தொகுதின்னு பிரிச்சு வேலை செஞ்சா நேரம் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். நாம் தமிழர் கட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய களப்பணியில முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிளையை கட்டமைக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை முகாமை துரிதப்படுத்துறோம், எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம காணொலியில சீமானுடைய உழைப்ப, சீமானுடைய பேசின பேச்ச, ரத்தமும் வேர்வையும் சிந்தி அவர் ஒவ்வொரு மேடைகளையும் கத்தி கத்தி பேசின பேச்ச, மூச்சை பேச்சாக்கின பேச்சை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கணும். கிளையை கட்டமைக்கிற நம்மளுடைய கடமையா இருக்கணும். கட்சியை வளர்க்கிற நம்மளுடைய கடமையா இருக்கணும். ஒரு நபர் கூட நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறக்கூடாது. 100 புதிய உறுப்பினர்கள் வரதை விட ஒரு பழைய பொறுப்பாளரோட வெளியில போகக்கூடாது. இப்படி இருந்தா நம்ம ஜெயிப்போம். அதை விட்டுவிட்டு இல்லை தமிழக வெற்றி கழகத்தை விஜயனை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இப்படி சொல்லிட்டே இருக்கணுமே தவிர வெல்வதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு குறைஞ்சிடும். அப்ப நாம ஜெயிக்கிறதுக்கான வழி மீண்டும் களப்பணி. சீமானுடைய வேர்வையும் ரத்தத்தையும் எப்படியெல்லாம் சிந்தி உழைச்சாரு அப்படிங்கிறத கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.